வணக்கம் ஓவியா. அதாவது தீபாவளி பண்டிகை வரும் 20, 21 ஆகிய 2 தினங்கள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து தீபாவளி பண்டிகை சொந்த ஊர்களில் குடும்பமாக கொண்டாடுவதற்காக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இந்த மக்கள் ரயில், பேருந்துகள், கார்கள் போன்ற வாகனங்களில் புறப்பட்டு செல்ல தொடங்கியுள்ளனர். இதற்காக ரயில்வே துறை சிறப்பு ரயில்களை இயக்குகின்றன. அதே போல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பல நூற்றுக்கணக்கான சிறப்பு பேருந்துகளையும் இயக்க தொடங்கியுள்ளது. அந்த சிறப்பு ரயில்கள், பேருந்துகள் போன்றவைகளில் நேற்று வியாழக்கிழமையிலிருந்து பயணிகள் கூட்டம் வெளியூர்களுக்கு பயணம் செய்ய தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் ரயில், பேருந்து, கார் போன்றவைகளில் பயணித்தால் பயண நேரம் பல மணி நேரம் ஆவதோடு போக்குவரத்து நெரிசல்களும் சிக்கி தவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று கருதி பயணிகள் பலர் ஓரிரு மணி நேரத்தில் சொந்த ஊர்களுக்கு பறந்து செல்வதற்காக விமான பயணத்தை மேற்கொண்டு உள்ளனர். நாளை சனிக்கிழமைகளில் இருந்து தீபாவளி தொடர் விடுமுறை தொடங்குவதால் இன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து சென்னை விமான நிலையத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து தொடங்கியுள்ளது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அனைத்தும் விமானங்களிலும் அலைமோதுகிறது. தமிழ்நாட்டிற்குள் இயக்கப்படும் மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம் விமானங்களில் மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய டெல்லி, கொல்கத்தா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட விமானங்களின் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் அலைமோதுகின்றது. இதையடுத்து வழக்கம் போல் சென்னை விமான நிலையத்தில் விமான பயணம் கட்டணங்கள் 5 to 6 மடங்கு அளவுக்கு ராக்கெட் வேகத்தில் கட்டணம் அதிகரித்துள்ளது. அதாவது சென்னை, மதுரை சாதாரண நாட்கள் கட்டணம் ரூபாய் 3129 ஆகும். இன்றைய கட்டணம் ரூபாய் 17,683 வரை உயர்ந்துள்ளது. அதே போல் சென்னை, திருச்சி சாதாரண நாள் கட்டணம் 3,608 ஆகும். இன்றைய கட்டணம் ரூபாய் 15,233 வரை உயர்ந்துள்ளது. சென்னை, கோவை சாதாரண நாள் கட்டணம் 4,351 ஆகும். இன்றைய கட்டணம் ரூபாய் 17,158 வரை உயர்ந்துள்ளது. சென்னை, தூத்துக்குடி சாதாரண நாள் கட்டணம் ரூபாய் 3,608 ஆகும். இன்றைய நாள் கட்டணம் ரூபாய் 17,053 வரை உயர்ந்துள்ளது. சென்னை, சேலம் இடையே இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் விமானங்களில் ஒரு டிக்கெட் கூட இல்லை. அனைத்து டிக்கெட்டுகளும் விற்பனை ஆகிவிட்டது என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல் சென்னை, டெல்லி சாதாரண நாள் கட்டணம் ரூபாய் 5,933 ஆகும். இன்றைய நாள் கட்டணம் ரூபாய் 30,414 வரை உயர்ந்துள்ளது. சென்னை, மும்பை சாதாரண நாள் கட்டணம் ரூபாய் 3,356. இன்றைய கட்டணம் ரூபாய் 21,960 வரை உயர்ந்துள்ளது. அதாவது இன்று வெள்ளிக்கிழமை இவ்வாறு கட்டணங்கள் உயர்ந்துள்ள நிலையில் நாளை சனிக்கிழமை விமான கட்டணங்கள் மேலும் அதிகமாக உயர வாய்ப்புள்ளது. ஆனாலும் பயணிகள் கட்டண உயர்வை குறித்து கவலைப்படாமல் விமானங்களில் தொடர்ந்து பயணம் செய்து வருகின்றனர். இவ்வாறு விமான நிறுவனங்கள் தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்பவர்களுக்கு கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பது TGCA எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து உத்தரவுக்கு எதிரானது என்று கூறப்படுகிறது. டெல்லியில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கடந்த 10 தினங்களுக்கு முன்னதாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் பண்டிகை காலங்களில் பயணிகளிடம் கூடுதல் டிக்கெட் கட்டணங்கள் வசூலிக்க கூடாது, அதோடு கூடுதல் விமானங்களை இயக்க பயணிகளுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முடிவை மீறி சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பெரும்பாலான உள்நாட்டு விமானங்களில் கட்டணம் பல மடங்கு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது குறித்து விமான நிறுவனங்கள் தரப்பில் கூறுகையில், நாங்கள் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்தப்படவில்லை, எங்களுடைய விமானங்களில் குறைந்த கட்டண டிக்கெட்டுகள் அனைத்தும் காலியாகிவிட்டன. எனவே இப்போது உயர் கட்டண டிக்கெட்டுகள் மட்டுமே இருப்பதால் அந்த டிக்கெட்டுகளில் பயணிகள் கூட்டம் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது போல் தெரிகிறது என்று கூறுகின்றனர். ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.